வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு ரகசியம், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதது. ப்ரே ஒயிட்டை பற்றி. ப்ரே ஒயிட் பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணார். 2017 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த ஒய்ஃபோட பேர் தான் சமந்தா எட்டுன்ரா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட்டை மனத்து ப்ரே ஒயிட்டுக்கிட்ட மனசாட்சி ஏற்பட்டதுனால பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 குழந்தைங்க உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ப்ரே ஒயிட் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தால் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். என்ன சொல்கிறேன், கல்யாணம் ஆகிட்டுங்கிற, டிவோர்ஸ் ஆகிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE ரிங் அனௌன்சரான ஜோஜோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு. ரெஸ்லர் கிடையாது, அவங்க ஒரு ரிங் அனௌன்சர். அவங்களும் ப்ரே ஒயிட்டும் காதலிச்சிருந்தாங்க. 2 பேருமே லிவிங் டுகெதர் மூலியமாக ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. ஜோஜோ வந்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. 2022 பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம், லிவிங் டுகெதர்லாம் போதும், நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், 2023 டிசம்பர் மந்த்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாண டேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக, இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ப்ரே ஒயிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 கல்யாணம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட் வந்து இறந்து போயிட்டாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இதுதான் உண்மையான விஷயம். இப்போ ஜோஜோ பார்த்தீங்கன்னா எந்த முறையில் ப்ரே ஒயிட்டை ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரே ஒயிட்டுக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அது சமண்டா ரெட்ருண்டா தான். சமண்டா ரெட்ருண்டா பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜோஜோட நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? ப்ரே ஒயிட்னால ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் அப்பா ப்ரே ஒயிட் தான், ஆனால் புருஷன் இவன் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணலையே. 2023 டிசம்பர் மாதம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ப்ரே ஒயிட்டுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, ப்ரே ஒயிட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், செத்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோவும் பார்த்தீங்கன்னா கனவுல கூட எதிர்பார்க்கல. இப்போ ஜோஜோ நடுத்தெருவில் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளையும் பார்த்தீங்கன்னா என்ன கதி அப்படிங்கிறது தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஜோஜோவுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க WWEல ரிங் அனௌன்சராக இருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம ரிகோஷிட்டோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரிங் அனௌன்சராக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்களும் ரிங் அனௌன்சராக WWEல நிறைய நாட்கள் இருந்தவங்க தான். ஸோ ப்ரே ஒயிட்டு கூட ஏற்பட்ட அஃபர்னால WWE விட்டு போனாங்க. இப்போ மீண்டும் WWE வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரே ஒயிட்டு வேறு இல்லை. ப்ரே ஒயிட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய குடும்பத்துக்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரே ஒயிட் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.